செய்திகளை உடனுக்குடன் பார்க்க 7S டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். சப்ஸ்கிரைப் செய்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. சென்னை புளியந்தோப்பில் அமைந்துள்ள 24 வருட பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ சுந்தர விநாயகர் ஆலயம் ஸ்ரீ தர்மசாஸ்தா ஸ்ரீ பால முருகன் ஆலயத்தில் நூதன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா மிக சிறப்பான முறையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக மாண்புமிகு மீன்வளத்துறை அமைச்சர் டி. ஜெயக்குமார், திருவிக நகர் பகுதி செயலாளர் வீரமணி, தென்சென்னை தெற்கு எம்ஜிஆர் மன்ற மாவட்ட துணை செயலாளர் டாக்டர் வே. சதாசிவம், கோவில் நிர்வாகி இளைய கிருஷ்ணன் மற்றும் மாவட்ட பகுதி வட்ட கழக நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். சரணமையப்பா. இந்த ஆலயத்தோட 24வது வருஷம் இதோட நிறைவடைகிறது. 3வது கும்பாபிஷேகம். இது நவபாசன சிலையால் சிலையில் நவபாசனத்தை கலந்து செஞ்சு வச்சுருக்காங்க ஐயப்பனுக்கு. ரொம்ப சிறப்புமிக்க நிறைய மிராக்கள்லாம் நடத்திட்டு இருக்காரு ஐயப்பன். இங்கே ஒரு முறை சாமியை தரிசனம் பண்ணால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இப்போது காலையில் அன்னதானம், மதியம் அன்னதானம், இரவு வீதி உலா மற்றும் அன்னதானம் எல்லாம் சிறப்பாக நடக்கிறது. கைலாய வாத்தியம் முதல் கொண்டு எல்லாருமே சிறப்பாக நடக்கிறது. என் பேர் டாக்டர் சதாசிவம். நான் ஏடிஎம்கேல மாவட்ட துணை செயலாளராக இருக்கேன், தென்சென்னை தெற்கு. இங்கே இது முழுக்க இந்த ஏற்பாடை இளைய கிருஷ்ணன் அண்ணன்னா முழுக்க இதை பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப சிறப்பாக வருஷம் பண்ணுவாங்க. நல்லா நீங்களும் எல்லோரும் தரிசனம் பண்ணணும். இதுதான் எங்களோட ஆசை.